வணக்கம் 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 உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஈவினிங் விலாக் பார்க்கலாமா? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இது ஜாதி மல்லி பக்கத்து வீட்டிலேருந்து கொடி நம்ம வீட்டுக்கு வரும். அவங்கக்கிட்ட கேட்டு நான் பறிச்சுப்பேன். எனக்கு அந்த பூனா ரொம்ப பிடிக்கும். எல்லா பூவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா தலையில் வச்சுருப்பேன். டேரி தான் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூனா. என்ன சொல்கிறது, பூ பிடிக்காதவங்க யாருன்னா இருப்பாங்களா? ஜாதி மல்லினா ரொம்ப பிடிக்கும். அதோடய வாசனை ஈவினிங் போக போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு பூ, 1/4 முழம் பூ வரும். சரி, அதை கிள்ளி கட்டி வச்சுட்டு தான் அடுத்த வேலையே செய்வேன். அப்புறம் இன்னொரு விஷயம், லைஃப்பில் யாரோ ஒருத்தர் எதுக்காகவோ எந்த காரணத்துக்காகவோ நம்ம மேலே போய் சொல்லிட்டோம், நீ இப்படி நீ அப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க. விட்டுட்டு போனவங்களுக்காக என்றைக்குமே வருத்தப்படாதீங்க தங்கங்களா. ஏன்னா இன்றைக்கி நம்ம அவங்கள விட்டுட்டு போகிறாங்கன்னா, நம்மளை விட்டுட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம அவங்களையே நம்பிட்டு இருந்திருப்போம். அவங்க தான் லைஃப், அவங்க தான் எல்லாமே. ஏதோ ஒன்று கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃப்ரெண்டு, ஏதோ ஒரு யாரோ ஒருத்தராக கூட இருக்கட்டுமே, அவங்க நம்மளோட பேரண்ட்ஸு கூட எதிர்பார்க்காம நடந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், நம்ம குழந்தைங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பை பார்த்து தான் ஆகணும். அதனால் விட்டுட்டு போனவங்களை நினச்சி தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. அடுத்த கட்டம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலான்றதை பற்றி மட்டும் யோசிங்க. வாழ்க்கை ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போகிறதுனால கண்டிப்பாக முடியாது. அந்த எந்த இடத்துல நம்மளோட வாழ்க்கை முடியுதுன்னு நாம் நினைக்கிறோமோ, நம்மளோட வாழ்க்கையோட இரண்டாவது கட்டமாக அது ஆரம்பமாகுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே அடுத்த கட்ட லைஃப் நல்லபடியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். நீங்கள் எதை பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்க, எதுக்காக நீங்கள் அதிகமாக சந்தோஷப்படுவீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதை பற்றி யோசிங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம அடுத்தவங்கன்னு அடுத்தவங்களுக்காகவே எத்தனை நாளைக்கு வாழறது? நம்மளுக்கான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதது, விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கும். அதனால் அதை பற்றி யோசிங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அமையும் எல்லாருக்குமே. தயவு செஞ்சு விட்டுட்டு போன யாரோ ஒருத்தருக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்காதீங்க. உங்கள் குழந்தைங்களாகட்டும், உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு 2 பேர் உங்கள் கூட இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புகிற விஷயமும் அதுதான். அதனால் தயவு செஞ்சு தங்க பிள்ளைங்களா, அந்தளவுக்கு அம்மா வயசு ஆகிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமே இல்லை. அதனால் எடுத்ததும் சூசைடு இது அதுன்னு எதேதோ பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வேணாம். உங்களை நம்பி உங்களோட பெற்றவங்க இருக்கிறாங்க. லைஃப்பில் அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குது. படிங்க, வேலைக்கு போங்க, நல்லபடியாக லைஃப்பில் செட்டில் ஆகுங்க. அப்புறம் என்ன சொல்ல, எல்லா தங்க பிள்ளைங்களுக்கும் நன்றி. நம்ம வீடியோவை நம்ம அம்மு விலாக்ஸ் 1001 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.